உங்களோட வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி தான். அதை எடுத்து நீங்கள் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கைகளையும் காயமாக்கும், மனசும் காயமாயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் எடுத்து ஒட்ட வச்சே முடித்தாலும் அந்த பழைய ஒரு நிலைமைக்கு எப்போவுமே மாறாது அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு ஏமாற்றம் தான் தனிமையை நாட வைக்கும். ஒரு துரோகம் பார்த்திங்கன்னா உங்களை விலகி நடக்க வைக்கும். ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும். ஆனால் ஈஸியாக சொல்லிடுவாங்க, நீ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்ட அப்படின்னு. நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற உறவுகள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் பிரிஞ்சு போவாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே இதுதான் விதி அப்படின்னு விட்டுறாதீங்க. முடிஞ்ச வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா விதிவிலக்கு அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் முக்கியமாக இருக்கிற ஒரு சில உறவுகளை நீங்கள் எந்த ஒரு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா காயப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. அது எவ்வளோ தான் உங்களுக்கு அன்பான உறவாக இருந்தாலும் சரி, உங்களால் அவங்களுக்கு அதீத அன்பை தர முடியாட்டியும் ஒரு ஆப்போசிட் பர்சன் மாதிரி நடந்துக்க மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி நடந்துக்கிறதாலேயே அந்த உறவு கண்டிப்பாக பிரிய வாய்ப்பு இருக்குது. அப்படியேப்பட்ட உறவுகளுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை உடையும் போது என்னாகும் அப்படின்னா அந்த உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி பல முகங்கள் வெளியே தெரியும். ஸோ அந்த ஒரு முகத்தெல்லாம் நீங்கள் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க. உறவும் கண்ணாடியும் ஒரு விதத்தில் ஒன்று தான். நம்ம எப்படி அதுக்கிட்ட நடந்துக்கிறோமோ அதே முகத்தை தான் அது நம்மளுக்கு திரும்ப காட்டும். அதே மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது பிரிஞ்சு போகிற லாஸ்ட் டைம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அதுக்கு இப்படியாப்பட்ட பலவித முகங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட பல முகங்களை நீங்கள் காணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தருணமாகவும் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட மனசு ரொம்பவே காயப்படும். கண்ணாடி உடஞ்சா கூட நம்ம வேறு வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு சில உறவுகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் எப்போவுமே மாற்ற முடியாது. நம்மளோட மனசு எல்லா ரிலேஷன்ஷிப்பையுமே பார்த்திங்கன்னா மனசில் ஒரே இடத்துல வைக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான இடம் கொடுத்துருக்கோம். ஒரு டைம் அதுலேருந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்மளே நினச்சாலும் நம்மளோட மனசை மாற்றவே முடியாது அப்படின்றது தான் நிஜம். உங்கள் லைஃப்பில் இப்படியாப்பட்ட ஒரு உறவு இருந்து உங்கள் மனசை நொறுக்கிட்டு போயிட்டு இன்னைய வரைக்கும் உங்களால் ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மனம் எப்படிப்பட்ட ஒரு நிலமையில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டான்னு உதறி தள்ளின விஷயங்களை வேணால் நம்ம மனசு ஏற்றுக்கும். ஆனால் நம்மளை ஒரு விஷயம் உதறி தள்ளிட்டு அப்படின்னா நம்மளால் சத்தியமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, எந்தவித உறவாக இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிரந்தரமே கிடையாது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த வித உறவாக இருந்தாலும் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம மனசு பட்டாலும் புரிஞ்சுக்காது. ஒரு ஸ்டேஜில் நம்ம தனிமையை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு புரியும், நம்மளுக்குன்னு நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம தான் நிரந்தரம். அதுவும் கூட நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான், நம்ம கூட நிழல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அப்படின்றது. ரொம்ப நாள் ரணமாக இருக்கிற மனசுக்கு மட்டும்தான் சட்டுன்னு கோவமும் வரும், அழுகையும் வரும். ஒரு மனசு உடஞ்சி போகிற அளவுக்கு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அதை ஒட்ட வச்சிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோட கோபத்தில் நியாயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும். நம்ம லைஃப்பில் அதிகமான சந்தோஷத்தை நம்மளுக்கு தந்த ஒருத்தங்களால தான் நம்மளுக்கு அதிக கஷ்டத்தையுமே தந்திருக்க முடியும். நம்ம அளவு கடந்த அன்புக்கு கிடைக்கிற கடைசி பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் துளிகள் தான். நம்ம அன்புக்கு சொந்தமானவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படியேப்பட்ட உறவு நம்மளுக்கு என்றைக்குமே ஆபத்தானது தான். அதை சேர்க்க நினைக்காதீங்க. இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல்